அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயம் தர்மத்துக்கு அதிகமான அந்த நியாயம் தர்மத்து மேலே நம்பிக்கை வச்சிருப்பவங்களா இருப்பாங்க. அதாவது நமக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது இந்த துலாம் ராசிக்காரங்க தான். முக்கியமாக 2026ஆம் ஆண்டில் நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஆண்டு அப்படின்னும் துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டில் நீங்கள் எண்ணியது ஈடேறும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது, நடக்கலை அப்படின்னா கூட இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். உங்களை சாதாரணமாக நினச்சவங்க கூட உங்களை திறமைகளை உணரக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையை நகர்த்துவதில் இருந்த சிரமங்கள் சீராகும், நிம்மதியாக இருப்பீங்க. சொல்வாக்கால் உங்கள் மற்றவங்களால் நீங்கள் மதிக்கக்கூடிய நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு இன்னும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக எங்கள் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் கணவன் மனைவி சண்டை எப்போ பாரு இருந்துகிட்டே இருக்குது, இதனால் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, இது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் மற்றும் மற்ற நேயர்கள் அனைவருக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பகவான் ஆண்டினுடைய துவக்கத்தில் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. 2/6/2026 முதல் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கிறாங்க. முன்னேற்றகரமான மாற்றங்கள் ஏற்படும். இழந்த அனைத்து இன்பங்களையும் மீட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் எல்லாமே நனவாகும். இளமையாக பரபரப்பாக நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. துக்கத்தால் தூக்கமின்றி தவித்தவங்களுக்கு கூட நிம்மதியான தூக்கம் வரக்கூடியதாகவும், வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னும், பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கூடும், அரசியல் பிரமுகர்களுக்கு தலைமையிட ஆதரவு உண்டாகும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு அகலும் அப்படின்னும், அதே போல் வட்டிக்கு வட்டி கட்டிய நிலைமையெல்லாம் கூட மாறும். ஒரு சிலருக்கு கடன் சிறிதளவில் வாங்கியிருந்தா கூட வட்டிக்கு வட்டி அப்படின்னு பெரிய அளவில் அவங்களுக்கு பிரச்சனைகள் சேர்றதா இருக்கும். ஆனால் அந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி தொழிலில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு தாயார் மூலமாக திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க ஏற்ற காலமாக இருக்கும். குலதெய்வம் மற்றும் முன்னோர்களுடைய நல்லாசிகள் கிடைக்கும். அதே போல் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடியதாக இருக்கும். சொத்துக்கள் அழகு ஆடம்பர பொருட்களில் சேர்க்கை அதிகமாக இருக்கும். சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் இருக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலை மாறி படிப்பில் அதிகமான ஆர்வம் உண்டாகும். தாயினுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி பகவான் ஆண்டு முழுவதும் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும், பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும், உத்தியோகஸ்தர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மேல் அதிகாரிகளின் சொற்படி நடப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும். ஊர் மாற்றம், நாடு மாற்றம் இவையெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். சிலருக்கு மறு விவாகம் நடக்கக்கூடியதாகவும், அரசியல் பிரமுகர்களுடைய பொறுப்புகள் கூடும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் அக்கறையாக படிப்பாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சுப விசேஷங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். மேலும் தொலைந்ததை நீங்கள் கைவிட்டு போன பொருட்களை கூட இப்போது கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
அதிகமான வேலைப்பளுவால் உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அல்சர் போன்ற உடல் உபாதைகள் வரலாம். இதனால் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே பொறுப்போடு பொறுமையாக கையாளணும். பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. தற்போது கோச்சாரத்தில் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சுகஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சாரிக்கிறதால 5ல் இருக்கக்கூடிய ராகு தொழில் உத்தியோகத்தில் குறுக்கு சிந்தனையை புகுத்துவாங்க அப்படின்னும், பங்கு சந்தை முதலீட்டாளர்களை உபரி வருமானம் உண்டாகும் அப்படின்னும், பங்கு சந்தை ஆதாயம் இரட்டிப்பாகும் எனவும், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் தேடி வரும் எனவும், வெளிநாட்டு முயற்சிகள் பலன் கொடுக்கும் எனவும், விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு சிறு தடை பிறகு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொள்வது சற்று கடினமானதாக இருக்கலாங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுடைய வைத்தியத்தில் கட்டுப்படும். பொருளாதார நிலையில் நல்ல நிரந்தரமான உயர்வு ஏற்படும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். பண வரவுகள் தாராளமாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத விரயங்களை சந்திக்க நேரிடலாம். தாய் வழி சொத்தை பிரிக்கிறதுல இருந்த குறுக்கீடுகள் அகலும். அரசியல்வாதிகள் மௌனமாக இருந்தால் மன நிம்மதி நிலைக்கும். அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல நீங்கள் மும்முரமாக ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும், மருமகனால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும் எனவும், வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கும் எனவும், பிறருடைய பொறாமை குணத்தால் கண் திருஷ்டி உருவாகலாம் அப்படின்னும், தாய்மாமன் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் எனவும், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரிய தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. கிரகங்களுடைய நிலவரம் குறித்து சித்திரை நட்சத்திரத்திற்கு மிக சாதகமாக இருக்குது. கவலைகள் அகலும், உற்சாகமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. எதிர்மறை எண்ணங்கள் விலகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கி நிம்மதி பிறக்கும். வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத அதிகாரமிக்க பதவிகளை நீங்கள் பெறுவீங்க. பணவரவு திருப்தியை கொடுக்கும். புதிய முதலீடுகள் செய்வீங்க. தடைப்பட்டிருந்த தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கூடும். திட்டமிட்டு செயல்படுறதால காரிய ஜெயம் உண்டாகும். நோய் பாதிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இழுபறியான பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீங்க. பெண்கள் வேலை பார்த்து வரக்கூடிய இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மாற்றம், விவாகரத்து வர சென்ற வழக்கு கூட திரும்ப பெறப்படும். திருமண விஷயத்தில் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிய வரனே உங்களுக்கு சாதகமாக முடியும். எந்த செயலையும் இடம் பொருள் ஏவல் பார்த்து நடத்த வேண்டும். யாரையும் பகைக்கக்கூடாது. முருகனை வழிபடுறதால உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் மிக நன்மையை செய்யக்கூடியதாகவும், அந்த வகையில் தற்போது அதிர்ஷ்டத்தை கூறக்கூடிய 5ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் ராகு பகவான் இருக்கிறதால வருமானம், பெயர், புகழ், அந்தஸ்து உயரும் அப்படின்னும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபகரமான ஒரு தொழிலாக உங்களுக்கு இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களால் வருமானம் உயரும். குடும்பத்துக்கு பொன் பொருள் வாங்குவீங்க. இதோடு மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம், வீடு, வாகன யோகம் போன்ற தடைப்பட்ட அனைத்து விதமான பாக்கிய பலன்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். விலகிய குடும்ப உறவுகளுடைய புரிதல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும், விண்ணப்பித்த வீடு, தொழில் இவையெல்லாம் முன்னேற்றம் அடையும். கடன் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. காலத்தினுடைய அருமை அறிந்து செயல்பட வெற்றி நிச்சயம். ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காளியை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அனைத்துமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடத்தில் என்னென்ன மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.